எஃப்எம் ரெயின்போ புதுவை 102.8 கேட்டுக்கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் இனியதோறும் மதிய வணக்கம். இந்நிகழ்ச்சி ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியில் நான் ஆர்ஜே சிந்து. நம்ம வாழ்க்கையில ஆரோக்கியமா இருப்பது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். ஆனா சில நேரங்கள்ல நாம கவனிக்காம போகும் சில அறிகுறிகள் பெரிய பிரச்சனையா கூட மாறிடும். அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான நோய் தான் புற்றுநோய். முன்னாடி பெரியவங்களுக்கு மட்டுமே வரும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ இருக்க வாழ்க்கை முறை, உணவு பழக்கம் காரணமாக எல்லா வயதினருக்கும் இந்த பாதிப்பு அதிகமாகவே இருக்குது. ஆனால் இதில் ஒரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னா, ஆரம்பத்திலேயே கண்டுபிடிச்சா புற்றுநோயை கட்டுப்படுத்தவும் சரியான சிகிச்சை எடுத்தால் குணமாக்கவும் முடியும். ஸோ இன்னைக்கு நாம் புற்றுநோய் மற்றும் அதன் சிகிச்சை முறைகள் பற்றியும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம். இதை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிறதுக்காக இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையின் கதிர்வீச்சு புற்றுநோயியல் துறையின் பேராசிரியர் டாக்டர் குணசீலன் அவர்கள். அவங்கள நமது நிலையத்தின் சார்பாக வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம், தேங்க்யூ. ஓகே டாக்டர், இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின், புற்றுநோய் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க, இது எப்படி உடம்புல உருவாகுது அப்படின்னு சொல்லுங்க டாக்டர். புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் எல்லா நார்மலாக நம்ம உடம்புல இருக்கிற அணுக்களுக்கு உருவாகனத்துலேருந்து அதுக்கு இழப்பு வரைக்கும் ஒரு சரியான நாட்கள் எண்ணப்பட்டிருக்கு. அது இரத்தத்தில் உருவாகும் அணுக்களோ அல்ல எலும்பில் உருவாகும் அணுக்களோ அல்ல உடலில் எந்த தசையிலேருந்து உருவாகும் அணுக்களுக்கோ அதுக்கு ஒரு குறிப்பிட்ட நாட்கள் உண்டு. அந்த நாட்கள் கரெக்டாக முடிந்த பிறகு அந்த அணுக்கள் நார்மலாக இருக்கிற அந்த செல் அழிஞ்சிடும். அது எப்படி சொல்லுவாங்க, ஒரு ஆட்டோ ப்ரோக்ராம்டு ஒரு விஷயம். இது இங்கிலீஷில் அப்போப்டோசிஸ்ன்னு சொல்லுவாங்க. இது எதுக்கு சொல்கிறேன்னா, இந்த ஒரு பர்டிகுலரான ஒரு ப்ரோக்ராம் தான் கேன்சராக மாறுற சில அணுக்களுக்கு இந்த விஷயம் நடக்கிறது கிடையாது. அது ஒன்ஸ் ஒரு இடத்துல உருவாகின பிறகு அது மாதிரி உள்ள ஒரு டைம் பவுண்ட் ஆகி அந்த அணுக்களுக்கு இறப்பு ஏற்படுறது கிடையாது. அது பெருகிட்டே இருக்கும். பெருகிறது ஒரு இடத்துல உருவானது மற்ற பக்கத்தில் இருக்க உறுப்புகளுக்கும் பெருகும். அதை தாண்டி இரத்த குழாய்களுக்கு அது கனெக்ஷன் ஆகும்போது அது மூலமாக உடம்புல இருக்க மற்ற பகுதிக்கும் பரவும். இதுதான் நார்மலான இதுக்கும் புற்றுநோய்க்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம். ஓகே டாக்டர், இப்போ இந்த புற்றுநோயை முழுமையாக குணப்படுத்த முடியுமா? கண்டிப்பாக. புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டாக க்யூர் ஆப்ஷன் உண்டு. அது ரீசண்டான ஒரு டெவலப்மெண்ட் கிடையாது. ஒரு 40-50 வருஷத்துக்கு முன்னாடியே புற்றுநோயை முழுசாக குணப்படுறதுக்கு வேண்டிய ஃபெசிலிட்டிஸ் ஏற்கனவே நம்ம பகுதிக்கு டெவலப் ஆகிருக்கு. ஆனால் நிறைய தடவை நியூஸ் பேப்பர்லேயோ அல்ல இதுலேயோ திடீர்னு ஒரு மாத்திரையோ மருந்து கண்டுபிடித்து புற்றுநோய் குணமாக்கிறதுக்கு கடைசியாக ஒரு க்யூர் வந்திருக்குன்றது அது இட்ஸ் மோர் ஆஃப் எ பப்ளிசிட்டி தான். அது புற்றுநோய் கரெக்டான கண்டிஷனில் கரெக்டான நேரத்தில் கரெக்டான ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க ரீச் ஆனாங்கன்னா டெஃபினட்டாக க்யூர் பண்ணுறதுக்கு வாய்ப்புண்டு. ஓகே டாக்டர், இப்போ அந்த புற்றுநோய் என்னென்ன காரணங்களுக்காகலாம் வரும் டாக்டர்? புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் 60% ஆஃப் த ரீசன் நம்மளால் ப்ரிவெண்ட் பண்ணக்கூடிய உள்ள விஷயந்தான். மித்த 40% தான் நம்மளால் தவிர்க்க முடியாத சில விஷயம். 60%ன்னும் போது 60% போது அது ஒரு மேஜர் போர்ஷன். அது டெஃபினட்டாக நம்ம புற்றுநோயை ஸ்டாப் பண்ணலாம். உதாரணத்துக்கு நீங்கள் இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் தான். பழக்க வழக்கங்கள்னால் செடென்ட்ரி லைஃப் ஹேபிட்ஸ், அதாவது உடல் பயிற்சி இல்லாத, ரொம்ப ஒரே இடத்துல அதிகமான உடம்பில் இருக்க சக்தியை வெளிப்படாத உள்ள நம்ம ஏதோ ஒரு காரணம், அது வேலையாக இருக்கலாம் அல்ல நம்மளுடைய பழக்கமாக இருக்கலாம். ஸோ அது ஒன்று. அடுத்தது நம்மளுடைய உணவு, எப்படி நம்ம சாப்பிட்ற உணவு, அது சரியான அமைப்பு இல்லாத நம்ம அந்த உணவு சரியான நேரமோ அல்ல அமைப்போ அல்ல சரியான ப்ரிப்பரேஷன் இல்லாத காரணத்தாலையும் ஏற்படும். அடுத்தது உடல் எடை அதிகமாக இருக்கும்போது, வெயிட் அதிகமாகிட்டே இருந்ததுன்னா அதனுடைய நிறையா விஷயங்கள் இருக்குது. புற்றுநோய் மட்டும் இல்லை, இரத்த குழாயில் ஏற்படும் ஹைப்பர் டென்ஷன், பிளட் ப்ரெஷர்னுவாங்க, அடுத்தது சர்க்கரை வியாதி, அப்புறம் புற்றுநோய். இந்த மூணுமே வெயிட் அதிகமாக இருக்கிறவங்களுக்கு உள்ள பிரச்சனைகள் உண்டு. இது மூணுமே உயிர் கொள்கிற அளவுக்கு உள்ள பிரச்சனைகள். ஸோ இதுபோல் காரணம் தான் நமக்கு மெஜாரிட்டியான ரீசன் புற்றுநோய் வர்றதுக்கு காரணம்.
மித்த 40% தான் இருக்கும்போது அது வந்து மரபியல் மூலமாகவோ அல்ல நமக்கு தெரியாத சில விஷயம் மூலமாகவோ நமக்கு உடலில் சில விஷயம் நடந்துகிட்டு இருந்தால் அது புற்றுநோய் வர்றதுக்கு காரணம் உண்டு. ஓகே டாக்டர், இதை வந்து ஏர்லி ஸ்டேஜ்லேயே, அதாவது ஆரம்ப காலத்திலே இதை வந்து நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? புற்றுநோய் வந்து 2 விதமாக பிரிக்கலாம். அது ஒன்று வந்து புற்றுநோய் உருவாக்குறதுக்கு முன்னாடியே உடம்புல சில டெஸ்ட் பண்ணால் அந்த விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கலாம். இதுதான் வந்து ஸ்க்ரீனிங் மூலமாக பண்ணுறது. கேன்சர் ஸ்க்ரீனிங்கே வந்து அந்த விஷயம் கேன்சராக மாறுறதுக்கு முன்னாடியே கண்டுபிடிச்சா அது கேன்சர் ஸ்க்ரீனிங். இது வந்து சில நோய்களுக்கு கண்டுபிடிக்கலாம். முக்கியமாக வந்து கர்ப்பப்பை வாயிலேருந்து உண்டாகும் புற்றுநோய், சர்விக்கல் கேன்சர். ஐ திங்க் இப்போதைக்கு மேக்ஸிமம் கேன்சர் பற்றி பேசுகிறது வந்து சர்விக்கல் கேன்சர் பற்றி தான். காரணம் அது வேக்சின் இப்போ நிறைய இடத்துல அதை விஷயமாக அதை பண்ணுறாங்க. அதை கவர்மெண்ட்டும் அதை வந்து ஃபுல் ஃப்ளெஜில் இருக்குது. ஸோ சர்விக்கல் கேன்சர் பொறுத்த வரைக்கும் பெண்களுக்கு ஆரம்ப அறிகுறிகள் புற்றுநோய் வர்றதுக்கு முன்னாடியே கண்டுபிடிக்க ஒரு கண்டிஷன் இருக்குது. ப்ரீ கேன்சரஸ் லீஷன் சொல்லுவாங்க. அதை வந்து ஒரு எளினமான ஒரு டெஸ்ட் மூலமாக அதை கண்டுபிடிக்கலாம். அடுத்த முக்கியமாக வர விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, ஆண்களுக்கு வாயில் உண்டாகும் புற்றுநோய் அல்ல குரல் வலை தொண்டையில் வரும். இது காரணம் வந்து நிறைய விஷயம் இருக்குது, அவங்களுடைய பழக்க வழக்கத்தான விஷயம் இருக்குது. ஸோ ஆண்களுக்கும் புற்றுநோய் வரத்துக்கு முன்னாடி ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன், அது வந்து வெள்ளை தழும்பாக இருக்கும். நிறைய பேர் ரொம்ப நேரம் பீடி சிகரெட் குடிச்சிருக்கோம், வாய் உள்ள வெள்ளை கல்ல தழும்பு, அது அப்படியே பிளாஸ்டிக்காக வாயை திறக்கிறதுக்கு கூட கஷ்டமாக இருக்கும். அது வந்து ஒரு புற்றுநோய் வரத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு கண்டிஷன். அது பேர் ஆங்கிலத்தில் லியூகோப்ளேக்கியான்வாங்க. அதனால தான் அது வெள்ளை தழும்பு அல்ல சிவப்பு கலரில் தழும்பாக மாறும், அது எரித்ரோப்ளேக்கியா. இது ரெண்டுமே வந்து புற்றுநோய் கிடையாது. ஆனால் புற்றுநோய் 70 to 100% புற்றுநோயாக மாறும். இதுதான் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் புற்றுநோய் வரத்துக்கு முன்னாடியே சில அறிகுறிகள் மூலமாக கண்டுபிடிக்க வாயில் இருக்கும் அந்த வெள்ளை தழும்பு. ஆமாம், அவங்க எங்கெங்கெல்லாம் அந்த ஸ்மோக் பண்ணி உடம்புல எங்கெங்கெல்லாம் ரீச் ஆகுதோ, அது வாய், குரல் வலை, தொண்டை, ஈசோஃபேகஸ், உணவுக்குழாய், இந்த எல்லா இடத்துக்கும் அந்த வெள்ளத்தழும்பு இருக்கும். இது எல்லாமே புற்றுநோயாக மாறும். இதெல்லாம் வந்து நம்ம முன்னாடியே டெஸ்ட்டுக்குன்னு ஈஸியான சுலபமான கேன்சர் ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது பெண்களுக்கும் ஆண்களுக்கும். அடுத்து 3வதாக ஒன்று சொல்லி விரும்புகிறேன் நான். 3வது முக்கியமான நோய் பெண்களுக்கு கர்ப்பப்பை வாய் சர்விக்கலை விட பிரஸ்ட் கேன்சர் தான் இப்போதைக்கு மேக்ஸிமம் ஆகிட்டுருக்கு. அதை வந்து நம்ம ப்ரீ கேன்சரஸ் கண்டிஷன் கிடையாது. அதாவது அதுக்கு வந்து ஆரம்ப அறிகுறிகள் மாதிரி ஒரு கண்டிஷன் கிடையாது. ஆனால் அது ஆரம்ப கட்டத்தில் இருக்க புற்றுநோயிலே கண்டுபிடிக்கலாம். அதுக்கு சில விஷயம் இருக்குது, சில ஸ்க்ரீனிங் டெஸ்ட் இருக்குது, சில எக்ஸ்ரே மூலமாகவும் அல்ல மேமோகிராம் மூலமாகவும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இப்போதைக்கு நல்ல அட்வான்ஸ்டாக உள்ள விஷயம் இருக்குது. இது 3 தான் வந்து நம்ம வந்து கேன்சர் ஸ்க்ரீனிங் மூலமாக முன்னாடியே நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே டாக்டர், யூஸ்வலாக நம்ம உடம்புல நிறைய செல்ஸ் இருக்கும். இந்த கேன்சர் செல்ஸ்க்கும் நார்மலாக இருக்க செல்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ் டாக்டர்? நான் முன்னாடி சொன்னேனுங்களா, இது மாதிரி முதல்ல வந்து புற்றுநோய்க்கும் நார்மலான அணுக்களுக்கும் என்ன வித்தியாசம் போது அதுதான் அந்த ப்ரோக்ராம்டு செல் டெத், அப்போப்டோசிஸ். ஒரு டைமில் ஒரு 28 நாள் தான் ஒரு நார்மல் அணுக்கு உயிருள்ளே இருக்கணும். 29 நாள் அது ஆட்டோவாக டிஸ்ட்ராய் ஆகணும். அது தன்னந்தனியே அது வந்து டிஸ்ட்ரக்ஷன் ஆகணும். இந்த டிஸ்ட்ரக்ஷன், ஆட்டோ டிஸ்ட்ரக்ஷன் கண்டிஷன் வந்து, அதாவது அந்த அணுக்களே தன்னந்தனியாகவே டெஸ்ட்ராய் அளவுக்கு அல்ல அதையே அதை வந்து ஒரு உடைக்கிற அளவுக்கு உள்ள சக்தியை அந்த ஒரு ப்ரோக்ராம் இழந்ததால் அது புற்றுநோயாக மாறுறது. ஸோ ஒன்ஸ் ஒரு இடத்துல அந்த நோய் அந்த அணுக்கள் புற்றுநோய் அணிந்த அந்த அணுக்கள் வந்து அது வந்து சரியாக அந்த ஆட்டோ டிஸ்ட்ரக்ஷன் ஆகாட்டி என்ன ஆகும்னா அது பெருகிட்டே இருக்கும். ஒரு இடத்துலேருந்து பெருகிறது வந்து அந்த நோய் அது புற்றுநோயாக நமக்கு கண்டுடப்படும். அடுத்தது அது சுற்றி இருக்கிற உறுப்புகளுக்கும் பரவ ஆரம்பிச்சிடும். அடுத்து பரவ அது வந்து எலும்பு அல்ல மற்ற சதை அதெல்லாம் எதையுமே அதுக்கு வந்து ஒரு பொறுப்பாக இருக்காது. எல்லா இடத்தையும் அரைச்சிக்கிட்டே போய் எப்போ அதோட இரத்த குழாய்க்கு சேருதோ அந்த டைமில் ரத்தம் மூலமாக உடம்புல இருக்க எங்கெங்கெல்லாம் ரத்தம் சேருதோ அந்தந்த இடத்துல அந்த புற்றுநோய் அணுக்கள் ரத்தம் மூலமாக பரவிக்கிட்டே இருக்கும். இந்த விஷயம் மக்களாக இருக்கவங்களுக்கு முக்கியமாக ஒரு தெரிய வேண்டிய விஷயம் எதுன்னா, இதே ஒருத்தவருக்கு வந்து காச நோய் அல்ல உடம்புல வேறு ஏதோ ஒரு
ஒரு கிட்னி பிரச்சனை இருக்குன்னா யூஸ்வலாக என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு லோக்கல் டாக்டர்கிட்ட போவாங்க. அடுத்தது அவங்க வந்து டயக்னோசிஸ் பண்ணி இந்த வைத்தியம் ஆரம்பிக்கணும். அதை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செகண்ட் ஒப்பீனியன் வாங்குவாங்க. இப்படி ஒப்பீனியன் வாங்கிட்டே இருப்பாங்க. இது மற்ற நோய்களுக்கு பிரச்சனைகள் அல்ல. ஏன்னா எங்கே இருக்குதோ அந்த நோய் அங்கே தான் இருக்க போகுது. ஆனால் புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் டைம்ன்றது ரொம்ப குரூஷியலான ஒரு விஷயம். ஒன்ஸ் ஒருத்தவருக்கு கண்டிப்பாக ஒரு சதப்பரிசோதனை பண்ணி புற்றுநோய் கண்டுபிடித்தால் உடனே கரெக்டான வைத்தியத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். நீங்கள் ஒப்பீனியன், செகண்ட் ஒப்பீனியன், தேர்ட் ஒப்பீனியன், இன்னும் நல்ல ட்ரீட்மெண்ட், இன்னும் பெட்டர் டாக்டர், இன்னும் நல்ல ஹாஸ்பிட்டல்னு சொல்லி நீங்கள் மாறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த நோய் அந்த ஸ்டேஜில் இருக்காது, அடுத்தடுத்த பக்கத்துக்கு பரவிட்டே போகும். இதை வந்து பப்ளிக்கு கண்டிப்பாக அதை அவேராக இருக்கணும். ஓகே டாக்டர், இப்போ வந்து டியூமர் பற்றி சொல்லுங்கள். டியூமர்னா என்ன? இது வந்து கேன்சராக எப்போ மாறும் டாக்டர்? டியூமர்ன்றது யூஸ்வலாக எதுக்கு சொல்லுவோன்னா, நம்ம வந்து புற்றுநோய் வந்து பரவக்கூட புற்றுநோய் இருக்குது, பரவில்லாத சில புற்றுநோய் மாறி புற்றுநோய்னு சொல்ல முடியாது. அது வந்து ஒரு பினைன் கண்டிஷன் சொல்லுவாங்க. அப்போது அது வந்து கேன்சர் கிடையாது, பரவாதது. ஸோ என்ன சொல்ல வரேன்னா, ஆங்கிலத்தில் 2 விஷயம் சொல்லுவாங்க, பினைன் டியூமர், மேலிக்னன்ட் டியூமர். நம்ம யூஸ்வலாக புற்றுநோயின்னு சொல்கிறது அந்த மேலிக்னன்ட் டியூமர் தான். அதாவது அது வந்து ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு பரவறதுக்கு சக்தி இருக்குது. அதுக்கு நிறைய விஷயம் இப்போதைக்கு ஹால்மார்க் ஆஃப் கேன்சர்ன்ட்டு சில விஷயம் வந்து ஒரு 6 முக்கியமான விஷயம் கண்டுபிடிச்சிருக்காங்க. அந்த அணுக்களுக்கு வெறும் அந்த அதோடைய மல்டிப்ளிகேஷன் ஃபேக்டர் மட்டும் அது கிடையாது, அதுக்கு நிறைய சக்தி இருக்கும். எப்படின்னா நம்ம உடம்புல வந்து எதிர்ப்பு சக்தி எப்பவுமே உண்டு. அது வந்து ஒரு சின்ன பாக்டீரியா உள்ளே வந்தாலும் நமக்கு வந்து உடம்புக்குள்ளே ஒரு அணுக்கள், போலீஸ்மேன் மூலம் சில அணுக்கள் இருக்காங்க, உடனே அந்த பாக்டீரியா வந்து சாவடிக்கிறதுக்கு. அதேமாதிரி தான் புற்றுநோயும் ஒரு மாறின ஒரு அணுக்கள். அதை அழிக்கிறதுக்கும் நம்ம எதிர்ப்பு சக்தி ஏறும். ஆனால் அந்த சில ஸ்பெஷல் டெஸ்ட் உண்டு. அதோடைய அந்த அணுக்களுக்கு, அந்த புற்றுநோய் அணுக்களுக்கு சில ஸ்பெஷல் என்சைம் இருக்குது. அந்த மாதிரி இம்யூனிட்டி பேஸ்டை டோட்டலாக கட் ஆஃப் பண்ணிவிடும். ஸோ நம்மளுடைய உடம்புடைய எதிர்ப்பு சக்தியும் அதனால் அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ 2வது, அப்புறம் ஒரு 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 அணுக்கு வந்து உயிர் இருக்கணும்னா அதுக்கு தேவை ரத்தம். எப்படி நம்ம பாடியில் நிறைய இடத்துக்கு வந்து ரத்தம் தேவையோ, ரத்தம் இருந்தால் தான் அதில் வந்து நிறைய சத்துள்ள ஆகாரம் வரும், அணுக்களுக்கு ஆக்சிஜன் வரும், அப்புறம் சுவாசிக்கிற CO2 எப்படி வெளியே போதோ, உடம்புலேருந்து கழிவு நீர் போதோ அதேமாதிரி வெளியே போகணும். அதே சில ஃபங்க்ஷன் புற்றுநோய் அணுக்களுக்கும் தேவை. பட் அதுக்கு வந்து பாடியில் நார்மலான சிஸ்டம் கிடையாது. ஏதோ ஒரு இடத்துல அது ஆட்டோமேட்டிக்காக உருவாயிருக்கிற ஒரு கண்டிஷன். ஸோ எப்படி அதுக்கு வந்து எதிர்ப்பு சக்தியை தவிர்க்கிறதுக்கு அதுக்குடைய பொட்டென்ஷியல் இருக்கோ, அதே மாதிரி அதுவே வந்து இரத்த குழாய்களை உருவாக்கும் தகுதியும் அதுக்கு உண்டு. அது ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அது உருவாக்குறதால என்ன பெரிய சேராக போகுதுன்னா, அதனுடைய புற்றுநோய் வளர்ச்சிக்கும் ரத்தம் தேவைப்படும். நம்ம உடம்பில் இருக்க நார்மலாக போகிற ரத்தத்தை அது இரத்த குழாய் உருவாக்கி அது உரிய ஆரம்பித்து அதோட உடம்புகளில் இருக்க சக்தியும் ஏறிக்கிட்டே போகும், நம்மளுடைய உடம்புகள் பலவீனம் போகும். இது மாதிரி நிறைய விஷயம் இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நார்மலான பினைன் டியூமர், அதாவது டியூமர்னு சொல்கிறது யூஸ்வலாக நம்ம சொல்ல, அதுக்கு இந்த சக்தி கிடையாது. அது வந்து ஒரு இடத்துல உருவாகி அதே இடத்துல அப்படியே இருக்கும். நிறைய பேர் வந்து கையில் கொழுப்பு கட்டின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு கொழுப்பில் உருவாகும் ஒரு டியூமர். பட் அது கேன்சர் கிடையாது. அதேமாதிரி குடலில் இருக்கலாம், கட்டி இருக்கலாம், அல்ல கல்லீரலில் கட்டி இருக்கலாம், நுரையீரலில் கட்டி இருக்கலாம். இதான் 3 இடத்துல வந்து காமனாக இருக்கிற சில கட்டிகள். இது வெறும் கட்டியாக தான் இருக்கும். இது வந்து மற்ற பரவாது. எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? என்ன அது வெறும் பினைன் கண்டிஷன், அது டியூமரா அல்ல கேன்சரா? இப்போது இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து கன்ஃபர்மேட்டாக கண்டுபிடிக்கணுன்னா சத பரிசோதனை மட்டும்தான். நீங்கள் ஸ்கேன் பண்ணுறதோ இதெல்லாம் வந்து சொல்லும், ஓரளவுக்கு இருக்கலாம், இது கட்டி போல் இருக்குது, டியூமர் தான் இருக்குது, இது கேன்சராக மாறாது அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். கன்ஃபார்ம் பண்ணோன்னா சத பரிசோதனை மட்டும்தான். ஓகே டாக்டர், இப்போ யூஸ்வலாக வந்து காமன் சிம்டம்ஸ் இந்த கேன்சருக்கு என்னென்னலாம் இருக்கும் டாக்டர்? புற்றுநோய் ஒருத்தவருக்கு வர போகுது, அல்ல வர ஆரம்பிச்சிடுச்சு, அல்ல அதிகம் ஸ்டேஜில் இருக்குது. இது மாதிரி அந்தந்த ஸ்டேஜுக்கு தகுந்த மாதிரி காமனான சில அறிகுறிகள் உண்டு, அல்ல சிம்டம்ஸ் உண்டு. இப்போது காமனாக என்ன இருக்கணும்னா, யூஸ்வலாக முக்கியமான ஒரு இது பப்ளிக் என்ன தெரியும்னா, கட்டி, வலி இல்லாத கட்டி.
நிறைய பேர் கட்டி வலி இல்லை சார், அதனால் நான் அதை அலட்சியம் படுத்தி விட்டுட்டேன், இதை வலிச்சிருந்தால் உடனே வந்திருப்பேன். புற்றுநோயிலேருந்து உருவாகும் இப்போ ஒருத்தருக்கு தொண்டையில் புற்றுநோய் இருக்குன்னா கழுத்தில் கட்டி ஏற்படும், அங்கேருந்து பரவும் அது கட்டி. லிம்ஃப் நோட்ஸ்ன்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அது அந்த லிம்ஃப் நோட்ஸ்க்கு பரவிச்சுன்னா கழுத்தில் கட்டி மாதிரி இருக்கும். ஆனால் புற்றுநோய் உள்ளவங்களுக்கு கழுத்தில் இருக்க கட்டி வலி இருக்காது. அந்த வலி இல்லாத காரணத்தால் நல்ல எலுமிச்சம் பழம் சைஸ்க்கு அளவுக்கு கட்டி அப்படியே விட்டு கிராமத்துலேருந்து மக்களும் இருப்பாங்க. அவங்க காரணம் என்ன சொல்லுவாங்கன்னா இதுதான் சார், வலி இல்லை சார். அதான். ஸோ முக்கியமான ஆரம்ப அறிகுறிகள் வந்து வலி இல்லாத கழுத்தில் கட்டி ஏற்படுறது, அதுவும் ரொம்ப குறுகின நேரத்தில். கொழுப்பு கட்டின்னு முன்னாடி சொல்லி இந்த டியூமர் அது வந்து வருஷக்கணக்கில் இருக்கும். ஆனால் குறுகின நேரத்தில்னா 1 to 2 மாதத்துலேயே நீங்கள் கவனிக்கிறதுக்குள்ளே ஒரு கட்டி மாதிரி வந்திருக்கு, அது வலி இல்லை. அது ஒரு முக்கியமான ஒரு அறிகுறி. அடுத்தது, நம்ம வாயிலேருந்து இச்சல் வரும்போது அதில் ரத்தமும் சேர்ந்து வர்றது. இது வந்து காச நோய்க்கும் வரலாம், இதுக்கும் கேன்சருக்கும் வரலாம். 3வது, குரல் வலையில் புற்றுநோய் மாறுச்சுன்னா நம்மளுடைய குரலுடைய தன்மை மாறும். ஸோ குரல் மாறுது, காரணமே இல்லாத மாறும்போது இது. அடுத்தது 4வது வந்து வீக்னஸ். இது பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஜென்ரலான சிம்டம், ஆனால் ரொம்ப காமன். நிறைய பேருக்கு தெரியாது, என்னன்னே தெரில, நல்லா சாப்பிட்றேன் ஆனால் எடை போடுற மாதிரியே தெரியல, என்னோடய எடை ரொம்ப மடமடன்னு குறையுது. 1 to 2 மாதத்துக்குள்ளே 8 to 10% உங்களுடைய எடை குறைஞ்சிருக்கு. நீங்கள் எக்ஸசைஸ்லாம் எதுவும் பண்ணல, ஆனால் எடை குறையுது. அப்புறம் பசியே எடுக்க மாட்டுது. இது 2 வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 3வது முக்கியமான விஷயம், காரணமே இல்லாத உடலில் வந்து எப்போவுமே அனல் மாதிரி இருந்துகிட்டு இருக்குது. இது ஜுரமோ அல்ல டெங்கு ஃபீவரோ கிடையாது. ஒரு 2 to 3 வாரம் அது அனல் ஜுரம் மாதிரி இருக்கிறது, உடல் எடை குறையிறது, பசி இல்லாதது. இது 3மே வந்து ரொம்ப கவனிக்க உள்ள விஷயம். இது ஏன் சார் கவனிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது வந்து புற்றுநோயோடைய டைப்ஸே மாறிட்டுருக்கு. நம்மளுடைய பழக்க வழக்கத்துக்கு தகுந்த மாதிரி புற்றுநோய் டைப்ஸும் மாறிட்டுருக்கு. ஒரு காலத்தில் எப்படி பெண்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் அதிகமாக இருந்ததோ, ஆனால் இப்போ மார்பக புற்றுநோயாக இருக்குது. ஆண்களுக்கு எப்படி முதல்ல வந்து வெறும் குரல் வலை வாயிலேருந்து உண்டாகும் புற்றுநோய் அதிகமாக இருந்ததோ, இப்போ வந்து குடலில் அதிகமாகிட்டுருக்கு. குடலில் ஏன் அதிகமாகுதுன்னா நம்மளோட உணவு பழக்கங்கள் தான் மெயின். அதுதான் மெயின் ஃபேக்டர். இப்போதைக்கு நம்ம எப்படி காசு கொடுத்து விலை கொடுத்து புற்றுநோயை வாங்குகிற மாரி ஒரு கண்டிஷன் ஆகிட்டுருக்கு. ஸோ இந்த 3 சிம்டம்ஸ், உடல் எடை, பசி இல்லாதது, உடலில் வந்து அனல் மாதிரி ஃபீவர் இருக்குது, ஜுரம் இருக்குது, இது 3மே குடலில் உண்டாகும் புற்றுநோய்க்கு ஒரு முக்கியமான ஆரம்ப அறிகுறி. ஏன்னா உங்களுக்கு குடலில் புற்றுநோய் ஆரம்பிச்சிடுச்சு, அதோடைய பிரச்சனைகள் ஆரம்பிச்சிடுச்சுன்னு போது உங்களுக்கு தெரிய வரும்போது ஸ்டேஜ் வந்து அட்வான்ஸில் ஆகிருக்கும். அது ஆரம்பத்திலே உங்களுக்கு தெரியும்னா இந்த 3 விஷயம் தான் தெரியும். இந்த 3 விஷயம் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கும் கிடையாது. நாளைக்கு எந்த ஒருத்தவங்களுக்கு வந்து ஒரு காசு நோய் இருக்குது, அதனால இது வரும். அவங்களுக்கு வந்து ரத்த கொதிப்பு இருந்தாலும் இது வரும். சர்க்கரை வியாதி இருக்கவங்களுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். சர்க்கரை வியாதிக்கும் அவங்களுக்கு எடல் உர குறையும், வெயிட்டு போடாது, பசி எடுக்காது. ஸோ இட்ஸ் ரொம்ப ஜென்ரல். ஸோ நம்மளோட விழிப்புணர்வு அந்தளவுக்கு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். இது இருந்தால் தான் நம்மளால் கரெக்டான டைமில் ட்ரீட்மெண்ட் அணுக முடியும். ஓகே டாக்டர், இப்போ வந்து அந்த கட்டி மோஸ்ட்லி கவனிக்காமல் விட்டுருவாங்க. வேறு என்னென்ன விஷயங்கள்லாம் மக்கள், வேறு எந்தெந்த மாதிரியான சிம்டம்ஸை மக்கள் கவனிக்காமல் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது டாக்டர்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி இது. ஆக்சுவலி ஒன்று வந்து கட்டி, வலியில்லாத கட்டி வந்து கவனிக்காததுக்கு. அடுத்தது வந்து நான் சொன்ன மாதிரி ஒரு ரொம்ப ஜென்ரலான ஒரு சிம்டம்ஸ். யூஸ்வலாக அது வந்து சரியாயிடும். நம்ம சம்மரில் இது மாதிரி உடம்பு ஹீட் ஆகுறது, அதை வின்டரில் வந்து நமக்கு பசி இல்லாத இருக்கிறது, இப்படின்னு சொல்லி நம்மள ஒரு காரணம் எடுத்துக்கிறது. அடுத்தது ரொம்ப இது பண்ணுறது மலம் நம்ம மோஷன் பாஸ் பண்ணும்போது ரத்தம் வர்றது. அதுக்கு வந்து நிறைய ரீசன் இருக்கலாம். அதில் வந்து வேர்ம் இன்ஃபெக்ஷன் இருந்தாலும் ரத்தம் வரும், அல்ல ஆசன வாயில் பைல்ஸ் பிரச்சனை இருந்தாலும் வரும். இதெல்லாம் வந்து இப்போதைக்கு ரொம்ப காமன். ஒரு காலத்தில் நம்ம முன்னோர்கள் நல்ல டயட்லாம் இருக்கும்போது அந்த பைல்ஸோ அல்ல மலத்தில் ரத்தம் வர்றதுலாம் கிடையாது. இப்போதைக்கு நம்ம டயட் அவ்வளோ ஸ்பைசி டயட், நான்வெஜ் டயட், கிரீஸி டயட். கிரீஸினா ஆயிலி, சீஸ் அதெல்லாம் போட்டு இதெல்லாம் டயட்லாம் சாப்பிடும்போது நமக்கு டைஜஷன்ன்றதே கிடையாது. ஸோ பிரச்சனைகள் அதிகமாக வரும். ஸோ மோஷன் வந்து மாறுறது. நம்ம வந்து யூஸ்வலாக எல்லாருக்கும் ஒரு பேட்டர்ன் இருக்கும்.
ஃப்ரீயாகி ஃபுல்லாக கிளியர் ஆகிறதுக்கு, உடம்புலேருந்து மலம் கிளியர் ஆகிறதுக்கு பேட்டர்ன் இருக்கும். சில பேருக்கு 1-2 முடியும், சில பேருக்கு யூஸ்வலாக ருட்டீனாக 3 டைம்ஸ் போகிற மாதிரி இருப்பாங்க. ஸோ அந்த பேட்டர்ன் தான் முக்கியம். ருட்டீனாக போகிறவங்க 3 அல்ல 2 வாட்டி போகிறவங்க மாறுறதுக்கும், அல்ல அவங்க யூஸ்வலாக போகிற டைம்லேருந்து அதிகம் டைம் போகிற மாரி பேட்டர்ன் இருக்குன்னு தான் எம்டி ஆகலை, ஃபில் ஆகலை, அவங்களால எப்போவுமே ஃப்ரீனஸ் ஆகலை. அந்த பேட்டர்ன் மாறுறது ஒரு முக்கியமான குடலில் இருக்கும் புற்றுநோய். மலக்குடல் புற்றுநோய் வந்து இப்போலாம் ரொம்ப அதிகம். குடல்லே இருக்கிறதுல மேக்சிமம் புற்றுநோய் மலக்குடல் புற்றுநோய் தான். ஸோ அவங்களுக்கு இந்த பேட்டர்ன் ஆஃப் மோஷன் மாறுறது தெரியணும் அவங்களுக்கு. அடுத்தது ரொம்ப காமனான ஒரு விஷயம், ஆனால் இதுவும் இருக்கா, மலத்தில் ரத்தம் போகிறது. ரத்தம் வந்து 2 விதம், பச்சையாக சிவப்பு கலரில் ரத்தமும் இருக்கிறது, அதில் தெரிஞ்ச ரத்தமாக வருது. தெரிஞ்ச ரத்தம் சிவப்பு எப்படி இருக்குன்னா ப்ரௌன் கலரில் மோஷன் போயிட்டு இருக்கும்போது அது மாதிரி இருக்குது. அல்ல பச்சையாக அந்த சிவப்பு கலரில் ரத்தம் இருந்தால் அது வந்து ஆசன வாயிலேருந்து உருவாகும் சில கண்டிஷன், அது பைல்ஸு, ஃபிஷர் ஆனோ, அல்ல மூலம் பிரச்சனை ப்ளஸ் புற்றுநோய் இருந்தால் கூட ஃப்ரெஷ்ஷாக பிளட் வரும். ஸோ யூஸ்வலாக மிஸ் பண்ணுறது இந்த மாதிரி மோஷன் சேஞ்ச் பண்ணுற ஹேபிட்ஸோ, அல்ல அதில் வந்து அதோடைய வர டைப் மாறுற டைப்ஸோ, இது வந்து மோஷனில் மிஸ் பண்ணுறது. அடுத்தது வந்து நம்ம நுரையீரல் புற்றுநோயும் பேசக்கூட ஒரு விஷயம். ஏன்னா பொல்யூஷன் எவ்வளோ மேக்ஸிமம் ஆகிருக்கும், நம்ம இந்த எர்த்தை நம்ம நல்லா டேமேஜ் பண்ணியாச்சு, இன்னும் பண்ணிட்டு தான் இருக்கிறோம், இன்னும் இதை விட மோசமாக பண்ணிட்டு தான் ஆகும். அதை குறைக்கிறதுக்கு எல்லாம் கவர்மெண்ட்டை தான் நம்ம வந்து ப்ளேம் பண்ணுவோம். நம்ம வீட்டிலேருந்து ஆரம்பித்தா தான் அது நடக்கும். ஸோ பொல்யூஷன்னால் நுரையீரல் புற்றுநோய் ரொம்ப காமன். நுரையீரல் புற்றுநோயில் நம்ம என்ன மிஸ் பண்ணுவோம், ஈஸியாக மிஸ் பண்ணுவோம். அதுவும் வந்து அதிகரித்து வருது. 4வது பகுதியில் உலகளவில் நுரையீரல் புற்றுநோய் தான் நம்பர் 1ல் இருக்குது. ஆனால் இந்தியாவில் 4வது பொசிஷனில் இருக்குது. இதுவும் வந்து நம்ம எப்படி மிஸ் பண்ணுவோன்னா, இதுக்கும் வந்து ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான காரணம் கிடையாது. காசநோய் மாரியே இருக்கும். நம்மளுடைய எச்சல்லையோ அல்ல சளியிலையோ ரத்தம் வர்றது, அல்ல மூச்சு விடுறதுல கஷ்டம் ஏற்படுறது, அல்ல நம்மளுடைய எனர்ஜி வந்து ரொம்ப வீக்னஸ் ஆகுது. நம்ம யூஸ்வலாக 10 படி ஏறுறது 2 படி ஏறினாலே மூச்சு இழக்கிற மாதிரி இருக்கிறது. அப்புறம் எடை வந்து குறையிறது, மூச்சு விட கஷ்டம் ஏற்படுறது. இதெல்லாம் வந்து நுரையீரல் புற்றுநோயில் யூஸ்வலாக நம்ம ஜாக்கிரதையை விட ஒரு கண்டிஷன். இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம வந்து ப்ரேயராக ஒரு ட்ரீட்மெண்ட். ஓகே டாக்டர், இப்போ வந்து இந்த கேன்சரில் ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 சொல்கிறாங்க, அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள் டாக்டர். புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக வந்து 4 ஸ்டேஜ் சொல்லுவாங்க. அது வந்து ஒரு நோய்க்கு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஸ்டேஜிங் ஃபாலோ பண்ணுறது உண்டு. ஆனால் பொதுவாக உடலில் உருவாகும் புற்றுநோய்க்கு அமெரிக்கன் ஸ்டேஜிங் சிஸ்டம் தான் நம்ம இந்தியா மட்டும் இல்லை உலகம் ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறது. அது வந்து யூஸ்வலாக 4 ஸ்டேஜ் சொல்லுவோம். அது ஸ்டேஜ் 1, ஸ்டேஜ் 2, இது 2 தான் வந்து ஆரம்ப ஸ்டேஜ். டாக்டர் வந்து இப்போ ஆரம்ப ஸ்டேஜில் கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குதுன்னு சொன்னாங்க, அது 3வது ஸ்டேஜ். லாஸ்ட் ஸ்டேஜ் 4 குணப்படுறதுக்கு ரொம்ப கஷ்டமான ஒரு ஸ்டேஜ் அப்படின்னும்போது அது வந்து 4வது ஸ்டேஜ். இதுதான் வந்து யூஸ்வலாக ஸ்டேஜுன்னு சொல்கிறது. இது வந்து 1 and 2 ஏன் இதை ஸ்டேஜிங் பண்ணணும்? நம்ம ஸ்ட்ரைட்டாகவே ஒருத்தர் புற்றுநோய் கண்டுபிடிச்சி நம்ம வைத்தியம் பண்ணிட்டே போயிடலாமே, அப்படி கிடையாது. இது ஸ்டேஜுன்னு சொன்னாலே ஒரு நோய் உடைய தன்மை, அதோடைய வால்யூம், கண்ட்ரோல் பண்ணுறதுக்குரிய சக்தி, அதுக்குள்ளான ட்ரீட்மெண்ட் எல்லாமே டிசைட் ஆகிடும். 1 and 2 ஆரம்ப ஸ்டேஜ்னால் ஒரு குறுகிய நோய், அதோடைய தன்மையோ கனமோ ரொம்ப கம்மி, அதுக்கு ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் மட்டும் போகும். 2 டைப். ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் சொல்லும்போது அறுவை சிகிச்சை, கதிர்வீச்சு, ரசாயனம் மூலமாக கீமோதெரப்பி, இது 3 தான் வந்து டைப்ஸ் ஆஃப் ட்ரீட்மெண்ட். ஸோ ஆரம்ப ஸ்டேஜுக்கு யூஸ்வலாக வந்து ஒரு டைப் ஆஃப் ட்ரீட்மெண்ட் போகும். இதே கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குது, 3வது ஸ்டேஜில் இருக்குன்னா இப்போ டெஃபினட்டாக வந்து 2லேருந்து 3 ட்ரீட்மெண்ட்டும் சேர்ந்து அளிக்க வேண்டிய ஒரு கண்டிஷன் வரும். கடைசி ஸ்டேஜ்னால் அப்போ வந்து நம்ம வந்து க்யூர் பண்ணுறதுக்கு கஷ்டம், கண்ட்ரோல் பண்ண அவசியம் முடியும்.
ஸோ அப்போது கண்ட்ரோல் பண்ணணும்னா என்ன செய்யணும், அதுக்கு உள்ள கஷ்டங்களுக்கு ஏற்ற மாதிரி உள்ள வைத்தியத்துக்கு யூஸ் பண்ணணும். ஸோ இதை வச்சு தான் ஸ்டேஜை வச்சே தான் நாங்கள் டிசைட் பண்ணுறது. ஸோ ஸ்டேஜ் இல்லை சார் டாக்டர் போகிறாரு, அப்புறம் டெஸ்ட்டு மேலே டெஸ்ட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு, ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க மாட்டுறாங்க, இந்த ஸ்கேன் காரணம் இது தாங்க. அது வெறும் ஒருத்தவங்களுக்கு ஒரு நோய் சதப்பரிசோதனை வச்சுட்டு உடனே அடுத்த ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க கூடாது. எதுக்கு அடுத்த டெஸ்ட்டு கேட்குறாங்க, அடுத்த ஸ்கேன் கேட்குறாங்கன்னா உடம்புல எங்கெங்கெல்லாம் பரவி இருக்குது தெரியணும், எங்கெங்கெல்லாம் போயிட்டு அந்த பரவன இடத்துக்குலாம் நம்மளால் வைத்தியம் பண்ண முடியுமான்னு தெரியணும். அப்புறம் குறுகிய இடத்துக்குள்ளே இருந்தால் அறுவை சிகிச்சை மூலமாக வெளியே எடுக்க முடியுமான்றது தெரியணும். ஸோ இதெல்லாம் நம்மள டெஸ்ட்டும் ஸ்கேன் பண்ணால் தான் தெரியும். ஸோ இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஸ்டேஜிங் பண்ணுறோம். ஸ்டேஜ் பண்ணால் தான் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும். இதுதான் ஸ்டேஜ் பண்ணுறதுக்கு முக்கியமான காரணம். ஓகே டாக்டர், இந்த இன்ஃப்ளமேஷனுக்கும் கேன்சருக்கும் என்ன மாதிரியான தொடர்பு இருக்குது டாக்டர்? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. இன்ஃப்ளமேஷன்னா நம்ம உடம்பில் சில ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயம் அது ஒரு கட்டாக இருக்கலாம், அதாவது ஒரு இடத்துல காயம் ஏற்பட்டிருக்கலாம், அது தானாக உருவாயிருக்கும், அல்ல நம்மளால் செய்யப்பட்ட ஒரு விஷயமா இருக்கலாம். அப்போ உடம்புல என்ன ஆகும்னா அந்த இடத்த ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறதுக்கு க்ளீனிங் செல்ஸ் நம்ம உடம்புலேயே உள்ள சில பகுதி பார்க்குறதுக்கு சர்வீஸ் பண்ணுறதுக்கு நம்ம உடம்புல ஆட்டோமேட்டிக்காக இருக்குது, எல்லார் உடம்புலையும் உண்டு. ஸோ அவங்க முதல்ல என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காயப்பட்ட இடத்துக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு அங்கே எங்கெல்லாம் அழுக்கோ இல்லை இன்ஃபெக்ஷனோ இல்லை கிருமியோ இருக்கோ எல்லாத்தையும் அதை க்ளீன் பண்ணுவாங்க. கிளியர் பண்ணிவிட்டு அடுத்த லெவலுக்கு அதை அந்த காயத்தை கிளியர் ஆகி நல்லபடியாக அதை குணமாக்கிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸில் முதல்ல நடக்கிற ப்ராசஸ் தான் இன்ஃப்ளமேஷன்னா சில செல் அணுக்கள் உண்டு, அது ஒரு கெமிக்கல் ரிலீஸ் பண்ணும். அந்த கெமிக்கல் ரிலீஸ் பண்ண உடனே உடம்புல அப்படியே செவந்து போகும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு காயம் ஏற்பட்ட உடனே கொஞ்சம் நேரத்தில் உடம்பு ஃபுல்லாக செவறது இருக்குது, அது பேர் தான் இன்ஃப்ளமேஷன். அது நல்லதாக கேட்டதாக ரொம்ப ரொம்ப முக்கியம். அது நடந்தால் தான் நம்ம உடம்புல நல்ல எதிர்ப்பு சக்தி இருக்குன்ற ஒரு இன்டைரக்டாக ஒரு இண்டிகேஷன். அது கெட்டதெல்லாம் கிடையாது. அந்த இன்ஃப்ளமேஷன் நடக்கிறதுனால தான் அடுத்தடுத்த நம்ம உடம்புல சில கெட்ட கிருமிகள் உடம்புக்குள்ளே போகாத அதை அப்படியே தடுக்கு நிற்கிற அந்த ஒரு போர்க்களம் மாதிரி அதுதான் சிவப்பு கல்ல மாறுறது. இதுக்கும் புற்றுநோய்க்கு என்ன சம்மந்தம் இருக்குன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எவ்ரி அணுக்களுக்கு புற்றுநோயாக மாறும்போது அது சில விஷயத்தை தடுக்க ஆரம்பிக்கும். முதல்ல அதை யாரும் டெஸ்ட்ராய் பண்ண விடாது, அந்த ப்ரோக்ராம் செல் டெத் நிற்காது. அடுத்தது இது மாதிரி நம்ம உடம்புலேயே சில கிளியர் பண்ணுற செல்ஸையும் ஸ்டாப் பண்ணும். அது எப்படி ஸ்டாப் பண்ணுன்னா அந்த நோய் புற்றுநோயாக மாற அந்த அணுக்கள் சில கெமிக்கல் ரிலீஸ் பண்ணும். அந்த இன்ஃப்ளமேஷன் ப்ராசஸ் உண்டாகாத ஸ்டாப் பண்ணும். ஸோ தட் அது அடுத்தடுத்த லெவலுக்கு உடம்புக்குள்ளே சேர்றதுக்கு போகிறதுக்கு ஆகும். ஸோ வித்தியாசம் கிடையாது. ஆனால் முக்கியமான விஷயம் அந்த இன்ஃப்ளமேஷன்றது குறையும். ஏன்னா புற்றுநோய் பொறுத்த வரைக்கும் அது ஒரு ஃபாரின் பாடி தான். நம்ம உடம்புல உருவானா கூட அந்த நம்ம நார்மல் செல் மாதிரி அது பழக்கப்படுறது கிடையாது. அதனால் அது ஃபாரின் செல்லாக மாறிடுது. உடம்புல உடனே ஃபாரின் செல்லாக மாறிச்சுன்னா நம்ம உடம்புல இருக்க எதிர்ப்பு சக்தி அதை அடிக்க ஆரம்பிக்கும். ஸோ அதுதான் இப்போதைக்கு ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவும் அதை பார்க்குறாங்க. இப்போதைக்கு வெறும் கீமோதெரப்பி மூலமாக கெமிக்கல் மூலமாகவோ மட்டும் ட்ரீட் பண்ணுறது. நம்ம உடம்புல இம்யூனிட்டி இன்க்ரீஸ் பண்ணால் டெஃபினட்டாக புற்றுநோயில் கண்டிப்பாக அது எதிர்ப்பு சக்தியாக மாறும், அதை அழிக்கும். அதுதான் காரணம். நம்ம அதிகமான எதெல்லாம் எதிர்ப்பு சக்தி உண்டாகும் சில உணவு இதையும் நம்ம சேர்த்துக்கணும்னு காரணம் அதுதான். இதை பற்றி பேசிட்டே போகலாம், ஆனால் இதுதான் முக்கியமான ஒரு விஷயம் தான். ஓகே டாக்டர், இப்போ நம்ம அடிக்கடி இந்த வார்த்தையை கேள்விப்படுறோம், ஆன்டி ஆக்சிடென்ட். இது அப்படின்னா என்னன்னு சொல்லுங்கள். அது கேன்சர் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு உண்மையிலே அது உதவுமா அப்படின்னு சொல்லுங்கள். ஆமாம், இப்போது நம்ம இப்போ சற்றுமுன் பேசுன அதே விஷயம் தான். அந்த இன்ஃப்ளமேஷன் பொறுத்த வரைக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் பொறுத்த என்னதுன்னா, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நம்ம உடல்லையே நார்மலாகவே இதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஆன்டி ஆக்சிடென்ட். அதை நம்ம அதிகரிக்கும் அல்ல ஊக்கத்தை கொடுக்கறத நம்ம டயட்டில் அதை சேர்த்துக்கிறோம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸை. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ்னால் என்ன? அது நத்திங் பட் பெராக்சைடு மாலிகூல். இது எப்படின்னா, ஏதோ ஒரு கெட்ட ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்குன்னா இது ஒரு கெமிக்கல் நம்ம உடம்புல சில அணுக்கள் சில கெமிக்கல் ரிலீஸ் பண்ணும். பெராக்சைடு கெமிக்கல் ரிலீஸ் பண்ணும். பெராக்சைடு கெமிக்கல் ரிலீஸ் பண்ணி அந்த கெட்ட விஷயத்தை அழிக்க ட்ரை பண்ணுவது. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் நடக்குது பாருங்கள். நீங்கள் எந்த காசும் கொடுக்கல, உங்களுடைய உடலுடைய உணவு
அல்ல உங்களோட உடலுடைய சக்தி நல்லா இருந்தால் இந்த விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுதான் வந்து இது எனக்கு புற்றுநோய் வருமா அவருக்கு வருமானது எல்லாருக்கும் வந்திருக்கும், அதில் வரக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் நம்ம அதை ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்கோம், உடலில் ஆட்டோமேட்டிக்காக அது நடந்துக்கிட்டே இருக்குது. அதுதான் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் மூலமாக நடக்குது. அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் நம்ம உடலில் எந்த அளவுக்கு கரெக்டாக இருந்தாலோ அல்ல நம்ம கரெக்டாக வச்சுருந்தோ இந்த கெமிக்கல் அது வந்துக்கிட்டே இருக்கும். நம்ம புற்றுநோய் வராதது தவிர்த்துக்கிட்டே இருக்கலாம், அவாய்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம். எப்போ இது குறையிறதோ அது ஏதோ காரணம் இருக்கும் குறையிறதுக்கு, நம்மளுடைய எதிர்ப்பு சக்தி கம்மியாகிறதோ அல்ல டயட்டில் கம்மியாகிறதோ எப்போ குறையுதோ அப்போ வந்து புற்றுநோயுடைய பவர் அதிகமாகும். அது உடலில் ஆரம்பிக்கிறதுக்கு எல்லா விஷயமும் ஆரம்பிச்சிடும். ஓகே டாக்டர், இப்போ இந்த கேன்சர் ஸ்க்ரீனிங் பற்றி சொல்லுங்கள். இது எந்த வயசில் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லுங்கள். இதில் வந்து ஆண்களுக்கோ பெண்களுக்கோ தனித்தனி டெஸ்ட்டெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர். ஸோ கேன்சர் ஸ்க்ரீனிங் பொறுத்த வரைக்கும் நம்ம முன்னாடி சொன்னது, ஒரு நோய் கேன்சராக வர்றதுக்கு முன்னாடி ஒரு வியாதி நோய் மட்டும் இல்லை, அதாவது எந்த நோய் புற்றுநோய் மட்டும் இல்லை, எந்த நோயும் நம்ம அந்த நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்ம உடலில் கண்டுபிடிக்கிறது தான் அது பேர் ஸ்க்ரீனிங் சொல்லுவாங்க. ஸோ இதுக்கு வந்து 2 ஒரு நோய்க்கு மட்டும்தான் வந்து அல்ல 3 நோய்க்கு மட்டும்தான் வந்து நமக்கு வந்து கேன்சர் ஸ்க்ரீனிங் உண்டு. ஒன்று வந்து கர்ப்பப்பை புற்றுநோய் பேப் டெஸ்ட்னுவாங்க, பேப் ஸ்மியர் டெஸ்ட். அது வந்து இப்போ வந்து ஸ்மியராக பார்க்குறது, அது லிக்விட் பேப் செல் சைட்டாலஜின்னு சொல்லி ப்ரஷ் சைட்டாலஜின்னு போயிருக்கு. இப்போ எல்லாமே அது ஒன்றும் இல்லை, எல்லாமே ஒரு சாதாரணமான ஒரு நோய் தான், ஒரு ஸ்க்ரீனிங் டெஸ்ட் தான். அப்புறம் குரல்லேருந்து அல்ல வாயிலேருந்து உண்டாகும் ஆண்களுக்கு புற்றுநோய் வந்து சில கெமிக்கல் மூலமாக கண்டுபிடிக்கிறதோ அல்ல இன்ஃப்ராரெட் மூலமாக இலுமினேஷன் டெஸ்ட் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கும் புற்றுநோய்க்கு சில விஷயங்கள் உண்டு. பொதுவாக பெண்களுக்கும் ஆண்களுக்கும் சேர்ந்து குடல்லேருந்து உருவாகும் புற்றுநோய் வந்து மலம் டெஸ்ட்டும் ப்ளஸ் அதோட எண்டோஸ்கோப்பி 2ம் பண்ணுறது தான் ஸ்க்ரீனிங் டெஸ்ட்டுன்னு யூஸ்வலாக சொல்கிறது. இது 2 பேருக்கும் சேர்ந்தது. அப்புறம் புற்றுநோய் வந்துட்ட பிறகு அதை ஆரம்ப கண்டிஷன்லேயே கண்டுபிடிக்க ஒரு கண்டிஷன் தான் வந்து மார்பக புற்றுநோய், மேமோகிராம், அல்ட்ராசவுண்ட், இது 2ம் பண்ணுறது பெண்களுக்கு புற்றுநோய். ஸோ இதெல்லாம் ஸ்கேன் இதெல்லாம் கண்டிப்பாக உண்டு. நம்ம என்ன தெரியணும், 2 விஷயம் நமக்கு தெரியணும். ஒன்று, நம்ம உடலில் நமக்கு கண்டிப்பாக சில சிக்னல்ஸ் இருக்கும், அதை வந்து அலட்சியப்படுத்தக்கூடாது. அடுத்தது, இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் டெஸ்ட்ன்றது பயப்படக்கூட ஒரு விஷயமே கிடையாது. இது வந்து ஒரு சாதாரணமாக ஒரு செக்கப், ஒரு கிளினிக்கு செக்கப் போகிறீங்கன்னா ஒரு செக்கப் மாதிரி தான் அது. இதனால் ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷனோ உங்கள் உடலில் சில பகுதிக்கு போய் பாதிக்கப்படுமா, இல்லை இதனால் நமக்கு இன்ஃபெக்ஷன் வருமா, இது நான் ரொம்ப லீவ்லாம் எடுத்துகிட்டு போய் பண்ணுமா, அப்படிலாம் எதுவும் கிடையாது. இதெல்லாம் வந்து 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் பண்ணக்கூடிய ஒரு விஷயம், ஒரு செக்கப் மாதிரி தான் அதெல்லாம். ஸோ இதை வந்து ஸ்க்ரீனிங் டெஸ்ட் வந்து ஆண்களும் சரி பெண்களும் சரி ஒரு வயது, யூஸ்வலாக பொதுவாக வந்து பெண்களுக்கு மார்பகத்துலேருந்து இருக்கணும் ஒரு 45 வயசுக்கு முன்னாடி போடணும். அந்த ஸ்கேன் மேமோகிராம் அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணணும், அல்ல பேப் டெஸ்ட் பண்ணணும், சர்விக்கல் கேன்சர் வரக்கூடாதுன்னு பண்ணோம்னா நம்ம அது வந்து 18 வயசுலேருந்தே ஆரம்பிக்கணும். அடுத்தது கர்ப்பம் உண்டாகும் போதும் டெஸ்ட் யூஸ்வலாக பண்ணுவாங்க. அப்புறம் 40 வயசுக்கு தாண்டினவங்க வருடத்துக்கு ஒரு தடவை இந்த டெஸ்ட்டு பண்ணணும். இதை பேர் படித்தவங்களும் சரி படிக்காதவங்களும் இதெல்லாம் சரி சமம் தான். எல்லோரும் நம்ம மற்றவங்களுக்கு தான் இதை நம்ம ப்ரீச் பண்ணுவோம், போதிப்போம் வழியை நம்ம போயிட்டு இந்த டெஸ்ட்லாம் பண்ணுறதில்ல. அட்லீஸ்ட் 45 வயசு ஆகிடுத்து பெண்களும் சரி ஆண்களும் சரி கண்டிப்பாக வந்து வருஷத்துக்கோ இல்லை 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த ஸ்க்ரீனிங் டெஸ்ட்லாம் அவங்க அவசியம் பண்ணணும். ஓகே டாக்டர், இப்போ இதோட ட்ரீட்மெண்ட் பற்றி சொல்லுங்கள். இதோட ட்ரீட்மெண்ட் வந்து எவ்வளோ நாள் எவ்வளோ காலம் நீடிக்கும் அப்படின்னு சொல்லுங்கள். இப்போ அந்த ட்ரீட்மெண்ட் இருக்கும்போது நார்மல் லைஃப் அந்த பேஷண்ட்டால் லீட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர். ரொம்ப ஜென்ரலான கேள்வி கேட்டிருக்கீங்க. ஆக்சுவலி நானும் முடிஞ்ச அளவுக்கு நான் ஜென்ரலாக அதை பதில் சொல்ல விரும்புகிறேன். ஸோ தட் பப்ளிக் மெசேஜ் கிளியராக போகணும். ட்ரீட்மெண்ட் பொறுத்த வரைக்கும் நான் சொல்லியிருந்தேன், ஸ்டேஜுக்கு பொறுத்த மாதிரி தான் ட்ரீட்மெண்ட் பண்ணும். ஆரம்ப ஸ்டேஜில் ட்ரீட்மெண்ட்னா 3 ட்ரீட்மெண்ட்டுங்க, அறுவை சிகிச்சை, கதிர்வீச்சு, கீமோதெரப்பி. இது 3 தான் வந்து கேன்சருக்காக கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட். எல்லா ட்ரீட்மெண்ட்டும் எல்லா ஸ்டேஜிலும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, எல்லா ஸ்டேஜ்லேயும் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. குழப்பிக்க வேண்டாம். பொதுவாக ஆரம்ப ஸ்டேஜ்னால் ஓரில் 2 விதமான ட்ரீட்மெண்ட் தான். அட்வான்ஸ் ஸ்டேஜ் போகும்போது தான் 3 ட்ரீட்மெண்ட்டும் சேர்ந்து கொடுக்க வேண்டியது இருக்கும், பொதுவாக சொல்கிறேன் நான். ஸோ அறுவை சிகிச்சையோ அல்ல கதிர்வீச்சோ கொடுக்கும்போது ஆப்வியஸாக உங்களால் டெஃபினட்டாக ட்ரீட்மெண்ட் உங்களுடைய தினம் வாழ்க்கை
ஒர்க்ஸோ அல்ல உங்களோட தினம் வாழ்க்கை பண்ண முடியாது. அறுவை சிகிச்சை பண்ணும்போது நீங்கள் ஆப்வியஸாக நீங்கள் வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருப்பீங்க. அந்த ஒரு ட்ரீட்மெண்ட்டு அவங்க அறுவை சிகிச்சை முடித்து ஒரு சிட்டிங்லேயோ ஒரு 2 சிட்டிங்லேயோ யூஸ்வலாக சர்ஜரி முடிஞ்சு ஒரு மாதம் கழித்து வீட்டுக்கு அனுப்பாங்க. ஆப்வியஸாக இந்த டைமில் உங்களால் ஜென்ரல் வாழ்க்கை உங்களால் போக முடியாது. அடுத்தது கதிர்வீச்சு பொறுத்த வரைக்கும் யூஸ்வலாக ஒரே டைம் உள்ள ட்ரீட்மெண்ட் கிடையாது. அது மினிமம் 3 வாரத்துலேருந்து 1.5 மாதத்துக்கு வரைக்கும் தினமும் சிறுக கொடுக்க வேண்டிய ட்ரீட்மெண்ட் தான் கதிர்வீச்சு ட்ரீட்மெண்ட். ஸோ அவங்க கொடுக்குற டைமிங்க்கும் உங்கள் ஒர்க் பண்ணுற நேரத்துக்கும் சரியாக போகணும். டைமிங் மட்டும் இல்லை, சில டைமில் சில சைடு எஃபெக்ட் ஏற்படலாம். அந்த டைம் வந்து உங்களோட ரொட்டீன் ஒர்க்கு உங்களால் போகிறது ரொம்ப சிரமமாக இருக்கும். ஸோ அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது கதிர்வீச்சும் அறுவை சிகிச்சையும் போது. கீமோதெரப்பி பொறுத்த வரைக்கும் 6 மாதம் டு 1 வருஷம் இருக்கும் ட்ரீட்மெண்ட். கண்டிப்பாக ஒரு ஆளால் 6 மாதம் டு 1 வருஷம் அவரோட வேலை போகாத இருக்க முடியாது. ஸோ கீமோதெரப்பி அளிக்கும்போது அந்த நாள் ஒரு 2 நாள் கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ரொட்டீன் வாழ்க்கை ஸ்டாப் பண்ணிட்டு இருக்கும். அப்புறம் அது அடுத்த கீமோதெரப்பி யூஸ்வலி மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் கீமோதெரப்பி கொடுப்பாங்க. பொதுவாக சொல்கிறேன், சில வந்து தினமும் கொடுக்குற டேப்லெட் மூலமாகவும் இருக்குது, அதில் மாதத்துக்கு ஒரு வாட்டி இன்ஜெக்ஷன் மூலமாக போட வேண்டியது இருக்குது. எப்போ கீமோதெரப்பி கொடுக்கும்போது அந்த டைம் நீங்கள் உங்களால் ரொட்டீன் வாழ்க்கையை ஸ்டாப் பண்ண வேண்டியது இருக்கும். இதுக்கு வந்து சைடு எஃபெக்ட் கொஞ்சம் சிவியராக இருக்கும். கீமோதெரப்பி முடி கொட்டுறதுலேருந்து வாந்தி வர்றதுக்கு, பசி இல்லாது, இதெல்லாம் ரொம்ப யூஸ்வலாக காமன் சிம்டம்ஸ். இதெல்லாம் சேர்த்துக்கிட்டு உங்களால் ஒர்க் பண்ணக்கூட முடியும்னா போகலாம். இல்லை இதெல்லாம் ரொம்ப சென்சிட்டிவ் என்னால் முடியாதுன்னா அது நீங்கள் எடுக்க வேண்டிய ஒரு செல்ஃப் டிசிஷன். ப்ளஸ் கீமோ கொடுக்கும்போது உங்களுடைய இம்யூனிட்டி கண்டிப்பாக குறைவாகும். அந்த நேரத்தில் பப்ளிக் பிளேசஸ் போகிறத அவாய்ட் பண்ணணும். ஸோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் நம்மளால் டிசைட் பண்ணி சொல்ல முடியும் ஒழிய பொதுவாக நம்ம எப்படி சொல்லணும்னா அறுவை சிகிச்சை கதிர்வீச்சு அப்போ நீங்கள் ரொட்டீன் ட்ரீட்மெண்ட்டை ரொட்டீன் ஷெடியூல் நீங்கள் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. கீமோதெரப்பி ஷெடியூலுக்கு நடுப்புற கண்டிப்பாக நீங்கள் உங்களோட ரொட்டீன் வாழ்க்கையை கண்டினியூ பண்ணலாம். டாக்டர், இப்போது இதோட வேக்சினேஷன் பற்றி சொல்லுங்கள். இந்த வேக்சினேஷன் எவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லுங்கள் டாக்டர். சர்வைக்கல் கேன்சர் இப்போதைக்கு தடுக்கக்கூட ஒரு விஷயந்தான் த்ரூ த வேக்சின். இப்போ வேக்சின் பொறுத்த வரைக்கும் அதோடைய ஸ்டேஜ் கட்டங்கள் இண்டிகேஷன்ஸ்லாம் மாறிட்டு இருந்தது. அது முதல்ல அந்த வேக்சின் வந்து அப்ரூவ் ஆகி பப்ளிக் யூசேஜ் வரும்போது அது வந்து 13 வயசுக்குள்ளே அது முடிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. பெண்கள் அவங்க மாதவிலக்கு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ அல்ல பொது வாழ்க்கையை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியோ அதை வேக்சின் யூஸ் பண்ணியிருக்கணும். ஆனால் இப்போது வந்து கரண்ட் இண்டிகேஷன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் அன்லஸ் புற்றுநோய் கண்டுபிடிக்கல இல்லாத வரைக்கும் எவ்ரிபடி கேன் டேக் வேக்சின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவர்மெண்ட் அதோடைய பாலிசிஸ் ஒரு நல்ல விஷயத்துக்காக மாறிட்டுருக்கு. டெஃபினட்டாக அதை வந்து நம்ம சப்போர்ட் பண்ணணும். அதுக்கு வேக்சின் பொறுத்த வரைக்கும் எல்லா யூஷுவல் வேக்சின்ஸில் உள்ள ஒரு சைடு எஃபெக்ட்ஸ் தான். கொஞ்சம் வீக்னஸ் ஏற்படுறது, அல்ல அலர்ஜிக் ரியாக்ஷன் வர்றது, அல்ல இம்யூனிட்டி குறையிறது. இது வந்து ஜென்ரலாக யூஸ்வலாக எல்லா வேக்சின்ஸ். அப்புறம் ஃபீவர் வர்றது, இதெல்லாம் இருக்கும்போது நம்ம பாடி அதோட ரியாக்ட் பண்ணுன்னு அர்த்தம். இது ஒத்துக்குள்ள ஒரு விஷயமா இல்லையான்றது நம்ம அந்த இம்யூன் வேக்சின் போடும்போது தான் நமக்கு தெரிய வரும். அடுத்தது கண்டிப்பாக இந்த நோய் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு இந்த வேக்சின் முழு முயற்சியோடு அதை ஸ்டாப் பண்ணும். ஆனால் வேக்சின் எடுக்கிறதால ஸ்க்ரீனிங் அவாய்ட் பண்ணிக்கலாமா, இல்லை நான் வந்து எனக்கு வந்து நோயே வராதா 100% சொல்ல முடியாது. வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. அதனால் வேக்சின் எடுத்தவங்களும் சரி வேக்சின் எடுக்காதவங்களும் சரி ஸ்க்ரீனிங்கை வந்து டெஃபினட்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ நம்ம வந்து விழிப்புணர்வு என்றைக்கும் இருக்கணும். வேக்சின் எடுக்கிறதால விழிப்புணர்வு தேவையில்லை, நமக்கு வந்து கேன்சரே வராதெல்லாம் கிடையாது. டெஃபினட்டாக ப்ரிவெண்ட் பண்ணலாம், 100% வராது கிடையாது. அப்புறம் இதை வந்து எங்கெங்கெல்லாம் எடுத்துக்கலாம், எப்படி எடுத்துக்கலாம், இது வந்து இப்போதைக்கு வந்து கவர்மெண்ட் சென்டர்ஸில் மட்டும் இப்போ வந்து அதை பண்ணுறாங்க. கரெக்டான அந்த டெம்பரேச்சர் மெயின்டெனன்ஸ் உள்ள செயின் உள்ள இடத்துல தான் அதை யூஸ் பண்ணணும். ப்ளஸ் ரியாக்ஷன்ஸோ அல்ல அனஃபிலாக்டிக் ரியாக்ஷன், அதாவது ஒரு விஷயம் வேக்சின் போட்டோடனே நிறைய பேருக்கு சில விதமான அலர்ஜிக் ரியாக்ஷன் ஏற்படும். அதெல்லாம் வந்து தாக்கிறதுக்குள்ளே அதை ஹேண்டில் பண்ணக்குள்ளே ஒரு சென்டராக ஃபெசிலிட்டியாக இருந்தால் நம்ம சேஃபாக அந்த இடத்துக்கு வேக்சினேஷன் போட்டுக்கலாம்.
ஓகே டாக்டர், இப்போ இந்த ரெக்கரன்ஸ் இது எதனால் ஏற்படுது டாக்டர்? திரும்ப வருது, கேன்சர் ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டாங்க, திரும்பவும் ரெக்கரண்ட் ஆகுது அப்படின்னு, அந்த என்ன மாதிரி காரணங்களாலாம் வரும் டாக்டர்? அது வந்து பொதுவாக வந்து யூஸ்வலாக நாங்கள் ரெக்கரன்ஸ் பார்க்குறது பார்த்திங்கன்னா இப்போ ரெக்கரன்ஸ் அதிகமாக பார்க்குறோம். ஏன் அதிகமாக பார்க்குறோன்னா, புற்றுநோய்க்காக வைத்தியங்கள் அவ்வளோ அட்வான்ஸ்டாக ஆகிடுச்சு. நிறைய பேரை க்யூர் பண்ணுறதால அவங்களோட லைஃப் எக்ஸ்பேண்ட் ஆகுதால் திருப்பி ரெக்கரன்ஸ் ஆகுது. இது வந்து நல்ல விஷயம். அதாவது இது அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்டோடைய குறை சொல்ல விரும்பல. இது நம்ம தான் அதுக்கு முக்கியமான காரணம். ஏன்னா புற்றுநோய் வர்றதுக்கு காரணம் அதை நம்ம ஸ்டாப் பண்ணாத, புற்றுநோய் வந்த பிறகும் அதை கன்டினியூ பண்ணிகிட்டே இருந்தால் டெஃபினட் ரெக்கரன்ஸ் வரும். முக்கியமான காரணம் டொபாக்கோ கன்சம்ஷன், புகையிலை, அதை ஸ்மோக்கிங் பண்ணுறதோ அல்ல மென்று சுவைப்பதோ, அதை ஏதோ ஒரு வாயில் வச்சு சுவைப்பதோ, அதை நிறைய பேர் வந்து கன்டினியூ பண்ணிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு முதல்ல வந்து வாயில் வந்திருக்கும் புற்றுநோய், அதை நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்போம். ஆனால் அந்த ஹேபிட் இருக்கிறதால குரல் வலையில் ஆரம்பிக்கும், அடுத்த கேன்சர் வரும், அல்ல நுரையீரலில் உண்டாகும் புற்றுநோய். ஸோ இதை மாதிரி சில ஹேபிச்சுவல் ப்ராப்ளம்ஸ் கன்டினியூ ஆகிட்டே இருந்தால் பிரச்சனை வரும். அதே தான் பிரஸ்ட் கேன்சர்லேயும் நமக்கு தெரியும். இந்த மாதிரி உடல் பயிற்சியோ அல்ல எடை அதிகமாகிறதாலேயோ நோய்க்கு வரத்துக்கு ஒரு மெயின் ரீசன் ஹார்மோனல் ரீசன் உண்டு. நிறைய பேர் மார்பக புற்றுநோய்க்கு அவ்வளோ அட்வான்ஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் வந்திருக்கு, நிறைய பேர் குணமாகறாங்க. அப்புறமேட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல் மாறாத அதேமாரி ஃபுட் ஹேபிட்ஸ், அதேமாரி வெயிட் புட் ஆன் பண்ணுறது, அதேமாரி பிரச்சனை இருந்தால் திருப்பி வரதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ இது வந்து ஹேபிட்ஸ்னால் வரதுக்கு ஒரு காரணம் ரிக்கரன்ஸ். அடுத்தது வந்து ஹெரிட்டரி ரீசன். நம்ம வந்து மரபியல் மூலமாக ஒரு இடத்துல ஒரு காரணம் மரபியல் மூலம் வந்து இன்னொரு காரணத்துக்கு வரத்துக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ அதே விஷயம் அவங்க உடம்புல அந்த மரபியல் பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும்போது மார்பகத்துக்கு வரும். அடுத்தது அவங்களுக்கு கருமுட்டையில் வரும், ஓவரியன் கேன்சர் வரும். இது ரெண்டும் லிங்க்டு. அதேமாரி அவங்க வந்து இரைப்பையில் உருவாகும் புற்றுநோய் குடல்லையும் உருவாகும். குடலில் நிறைய மரபியல் மூலமாக உருவாக்கும் காரணம் உண்டு. ஸோ இதெல்லாம் வந்து ரிக்கரன்ஸ் வரத்துக்கு அதிக ரீசன். பட் மரபியல் ரிக்கரன்ஸ் ரொம்ப சான்சஸ் கம்மி, ஹேபிட்ஸ்னால் வர்றதுனால தான் ரிக்கரன்ஸ் ரொம்ப அதிகம். ஓகே டாக்டர், இப்போ வந்து உணவில் என்னென்ன மாதிரியான விஷயங்களை நம்ம கடைபிடிக்கணும் அப்படின்னு சொல்லுங்கள். ஃபைனலாக இந்த புற்றுநோய் வராமல் இருக்கிறதுக்கான ஒரு 3 கோல்டன் ரூல்ஸ் சொல்லுங்கள் டாக்டர். ஓகே, ஸோ நம்ம புற்றுநோய் வந்து வராமல் இருக்கிறதுக்கு காரணம் எப்படி அதை அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃபினட்டாக வந்து ட்ரீட்மெண்ட் எவ்வளோ அட்வான்சஸ் ஆகிட்டுருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய ஹேபிட்ஸும் மாறிக்கிட்டே இருக்குது. ஒரு காலத்தில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம அப்ரோச் பண்ணணும், அல்ல நம்ம வந்து அக்சசபிள் பண்ணணும். இது நான் ரொம்ப ஜென்ரலாக சொல்கிறேன். அதுக்கு வேண்டி எஃபர்ட் பண்ணுவோம். இப்போது எஃபர்ட்லெஸ்ஸாக எவ்ரி திங் இஸ் இன் த ஹேண்ட், நம்ம கையிலே இருக்குது. ஒரு எஃபர்ட் எடுத்து தான் நம்ம போயிட்டு வாங்க வேண்டிய அவசியம் இல்லை. எவ்ரி திங் அட் த டோர் ஸ்டெப். நான் இதை வந்து நெகட்டிவாக பேச விரும்பலை, பட் இதோடைய டிமெரிட்ஸ், இதனால் நமக்கு என்ன பிரச்சனைகள் பாருங்கள். நம்மளுடைய ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல் ஹேபிட் கம்மியாகுது. கடைக்கு போயிட்டு வாங்குறதுக்கு பதிலாக எல்லாமே வந்து டோர் டெலிவரி, நிறைய டோர் டெலிவரி ஆட்டோமேட்டட் சிஸ்டம்ஸ்லாம் நம்ம ஃபோன்லேயே இருக்குது. ஸோ ஈஸியாகிடுச்சு. நம்ம லைஃப்பை ஈஸியாகிறது ஒரு நெகட்டிவாக அப்படி கிடையாது, பட் அதை கரெக்டான நோக்கத்தில் பார்க்கணும். ஒரு மனிதருக்கு வந்து 24 மணி நேரம் இருக்குன்னா 8 ஹவர்ஸ் டெஃபினட்டாக ஸ்லீப் இருக்கணும். அடுத்த 8 ஹவர்ஸை எப்படி நம்ம ஆக்டிவான ஒர்க்கிங் லைஃப் பேட்டர்ன் மாற்றணும். மிச்சம் இருக்கிற 8 ஹவர்ஸில் வந்து ஒரு 2 ஹவர்ஸ் அட்லீஸ்ட் டெஃபினட்டாக நம்ம பாடிக்காக செல்ஃப் கேர் பண்ணணும். அது வந்து எக்ஸசைஸ்னால் எல்லோரும் போயிட்டு ஜிம்மை போயிட்டு டம்பிள்லாம் பிரேக் பண்ண சொல்ல, ஆக்டிவாக இருக்கணும். வீட்டிலேருந்து எவ்வளோ நம்ம ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணுவோம். சிம்பிளாக சொல்லணுன்னா, நம்மளுடைய நாற்காலிலேருந்து எழுந்து நின்று ஒரு ஸ்ட்ரெச் எக்ஸசைஸ் பண்ணும் எவ்ரி 15-20 மினிட்ஸ். லிஃப்ட்டை அவாய்ட் பண்ண பார்த்துக்கணும். ஸ்டேர் கேஸ் எடுக்க பார்க்கணும். நம்ம கீழே போனாலும் லிஃப்ட்டை யூஸ் பண்ணுறோம், அட்லீஸ்ட் கீழே வரதுக்காச்சும் ஸ்டேர் கேஸ். ஸோ அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பார்க்கிங்கை வந்து நம்ம ஒர்க் ஸ்பேஸ்லேருந்து கொஞ்சம் தூரம் இருந்தால் ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட்னு எடுத்துக்கோங்க. எவ்ரி கவர்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறவங்களோ ப்ரைவேட்டில் ஒர்க் பண்ணுறவங்களோ நான் டோருக்கு முன்னாடி தான் பார்க் பண்ணோம். இதுவும் ஒரு ஹேபிட்டாக எடுத்துக்கலாம். நம்ம வண்டியை விட்டுட்டு நடந்து போகிறது, இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. லைஃப்பை நம்ம எப்படி ஹெல்த்தியாக இருக்கிறது. அப்புறம் முடிந்த அளவுக்கு
நம்ம சாப்பிட்றத ராவாக சாப்பிடணும். வெஜிடேரியனாக இருந்தால் நம்ம எவ்வளோ அளவுக்கு ராவாக இது எப்படி நம்ம இதை ஹேபிட்டாக யோசித்தோன்னா அதில் தேவையில்லாத சில அடிட்டிவ்ஸை ஆட் பண்ண மாட்டோம். எந்த அளவுக்கு நம்ம அப்படியே வர இயற்கையே சாப்பிட்றது எடுத்து ரொம்ப கஷ்டம், பட் ட்ரை பண்ணலாம் இது எல்லாத்தையும். நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்பைசி எதெல்லாம் நம்ம வெஸ்டர்ன்லேருந்து கற்றுக்கிட்டோமோ அதை அப்படியே அவாய்ட் பண்ணிக்கோங்க. நம்ம பாரம்பரியமாக நம்ம எப்படி குக் பண்ணுறோமோ மெல்ல குக் பண்ணுறது, க்ளீன் பண்ணி குக் பண்ணுறது, ரொம்ப லிமிட்டடாக குக் பண்ணுறது. ஒரு காலத்தில் பார்த்திங்கன்னா கிச்சன் ஒர்க்கிங் டைம் பார்த்திங்கன்னா யூஸ்வலாக ஒரு நைட் டைம்லேயும் ஏர்லி மார்னிங் மட்டும்தான் குக்கிங் டைம் இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டைம் எடுத்து பண்ணுறது. இந்த மாதிரி உள்ள ஹேபிட்ஸ் இருந்தால் டெஃபினட்டாக நம்மளுடைய டயட்ரி ஹேபிட்ஸ் பேட்டர்ன்ஸ் மாறும். நம்மளுடைய பர்சனல் ஹேபிட்ஸை வந்து ஹெல்த்தியாக லீவ் பண்ணலாம். அடுத்தது விழிப்புணர்வு வந்து நம்ம எல்லாருக்கும் உடைய ஒரு அவசியம். இப்போ எப்படி நாலேஜ் இஸ் இன் தி அக்சஸ் வந்து லிமிட்டேஷனே கிடையாது. இப்போ நம்ம ஒரு ஃபோனில் எது வேணால் கற்றுக்கலாம், அந்த விஷயம் இந்த விழிப்புணர்வும் நமக்கு வரணும். இது வெறும் ஒரு ஆரம்ப அறிகுறிக்காக உள்ள விழிப்புணர்வு மட்டும் கிடையாது. நம்ம நோய் வந்தால் எந்த இடத்துக்கு போகணும், யாருக்கிட்ட ட்ரீட்மெண்ட் பண்ணணும், ட்ரீட்மெண்ட் முடிந்த பிறகு நம்ம எப்படி இந்த ட்ரீட்மெண்ட் இதை ப்ராசஸ் பண்ணுன்றது நம்ம பாஸ் ஆன் பண்ணோம். எவ்வளோ ரீல்ஸ் போடுறோம் எல்லோரும். ஸோ அதேமாரி உள்ள ஹேபிட்ஸை இதுவும் நமக்கு சர்வே ஆனவங்களுக்கும் மற்றவங்களுக்கு ஒரு ஹேபிட்டெல்லாம் ஒரு ஊக்குவத்தமாக இருந்தால் டெஃபினட்டாக இதை வந்து ரொம்ப கண்ட்ரோல் பண்ணலாம். ஓகே டாக்டர், ஃபைனலி நம்ம நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. இன்றைக்கி புற்றுநோய் மற்றும் அதன் சிகிச்சை முறைகள் பற்றி நிறைய விஷயங்களை ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க டாக்டர். கண்டிப்பாக இன்னைய நிகழ்ச்சி நம்ம நேயர்கள் எல்லாருக்கும் ரொம்ப பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நமது நிலையத்தின் சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் நன்றி டாக்டர். தேங்க்யூ.